ஒரு கிறிஸ்தவ பெண் அவங்களுடைய போதகரிடம் கேட்டாங்களா, அர்ப்பணித்தல் அதாவது என்னையும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அப்ப என்ன செய்தாருன்னா, ஒரு வெற்று தாள் பிளாங்க் பேப்பரையும் ஒரு பேனாவையும் எடுத்து ஒரு டேபிள் மேல வச்சு அந்த பெண் கிட்ட சொன்னாரு, இந்த பிளாங்க் பேப்பர் கீழே நீங்க ஒரு சைன் போட்டுட்டு அது தேவன் விரும்பியபடி நிரப்ப அனுமதிப்பதுதான் என்று சொன்னாராம். அர்ப்பணித்தல் என்பது தேவனுக்கு நம்முடைய நேரத்தில் ஒரு பகுதியை அல்லது பணத்தில் ஒரு சதவீதத்தை கொடுப்பது அல்ல, நம்முடைய முழு வாழ்க்கையும் அவரிடம் நம்ம ஒப்படைக்கணும். அதாவது தேவனே உமது சித்தம் என்னவென்று தெரியாமலே நான் அதற்கு ஆம் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். நம்முடைய திட்டங்கள், வேலை, குடும்பம், சுகவாழ்வு எல்லாவற்றிலும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்படைப்பதே அர்ப்பணிப்பு. நாம் எதையும் பிடிச்சு கொள்ளாம முழுமையாக ஒப்பு கொடுத்தால் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்தப்படும் கன பாத்திரங்களாக மாறுவோம். தேவன் உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய காத்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் அவர் நம்முடைய அர்ப்பணிப்புக்காக காத்திருக்கிறார். இன்று நீங்க படுக்கிறதுக்கு செல்வதற்கு முன்னாடி அந்த வெற்று தாளின் கீழே, அந்த பிளாங்க் பேப்பர் கீழே உங்க பெயரை எழுதி அதை தேவனே நீங்க அதை நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரை அனுமதியுங்கள். ரோமர் 12:1 சொல்லுது, ஆகையால் சகோதரரை தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள், அதுவே நீங்கள் செய்யத்தக்க உண்மையான ஆராதனை. கடல் கிட்ட இன்னைக்கு ஜபம் பண்ணிட்டு படுங்க. சொல்லுங்க, கர்த்தாவே என் வாழ்க்கை என்னும் வெற்றுத்தால உமக்கு கொண்டு வருகிறேன்ப்பா. என்னுடைய ஆசைகள், பயங்கள், எதிர்காலம் அனைத்தையும் உமக்கு ஒப்படைக்கிறேன்ப்பா. உமது பயன்பாட்டிற்காக என்னை பிரித்து வைக்கிறேன், உமது மகிமைக்காக என்னை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சமாதானத்தோட தூங்குங்க. May God bless you all. Good night.